அன்போடு அன்னவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். மண்ணையும் விண்ணையும் மனு தேவை அத்தனையும் மகிமையாய் படைத்ததன் பின் எம்மை படைத்தவரே. மரமாக மலையாக மறைவாக மண்ணில் ஒரு புழுவாக படைக்காமல் மனுவாய் படைத்தவரே. மனுவாய் படைத்த பின்பும் மாநிலத்தில் மாணவியின் உம்மத்தாய் பிறக்கின்ற அரும்வாய்ப்பை அளித்தவனே. அரும்வாய்ப்பை அளித்த பின்பும் அன்னை தமிழ் மொழியை என் தாய்மொழியாய் அடைகின்ற தகுதியையும் தந்தவனே. தாரணியின் காவலனே, பெரிய பரிபூரணனே, காரணனே, நீ இதற்கு காப்பு. அருமை சகோதரி ரிம்சா முகமது அவர்களின் பிஞ்சுவனம் சிறுகதை தொகுதியை வெளியிட்டு வைப்பதற்கான இந்த விழாவிலே கூடியிருக்கின்றோம். அவரை பற்றி பலரும் சொன்னார்கள். நான் என்ன சொல்ல இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். 2004ஆம் ஆண்டு என்ன விசேஷம்? 2004ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுனாமி வந்தது. அது எதுக்கப்பா இப்போ அப்படின்னு கேட்பீங்க. அந்த சுனாமியின் தாக்கம் சில மணி நேரங்களிலே முடிந்து போனது. அதே வருடம் அந்த சுனாமி வந்த அந்த 2004ஆம் ஆண்டு இன்னொரு சுப விஷயமும் நடந்தது. சகோதரி ரிம்சா முகமது அவர்கள் எழுத்துலகிலே கால் வைத்தார். அதற்கு முன்னாலே படிக்கின்ற காலத்திலே அவர் எழுதியிருப்பார். அதெல்லாம் இல்லாமல் பத்திரிகை துறையிலே எழுத்துலகிலே அவர் முதலாவது கால் வைத்த வருடம் 2004. இன்றைக்கு 2025 ஆரம்பம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளை பூர்த்தி செய்து அவர் வந்திருக்கின்ற இந்த வழியை, அவர் கடந்திருக்கின்ற இந்த யாத்திரையை நினைத்து பார்க்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் மகிழ்கிறது. எங்கள் மனங்களிலே பேரானந்தம் பறக்கின்றது. தென்னிலங்கையிலே இருந்து வந்திருக்கின்ற பெண் எழுத்தாளர்களிலே இன்றைக்கு மிகவும் முதல் வரிசையில் வைத்து எண்ணப்படக்கூடியவராக, எழுதப்படக்கூடியவராக, நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். இந்த 20 வருட காலத்திலே அவர் சாதிக்கின்ற சாதனைகள் மிகவும் பிரபல்யம் வாய்ந்தது, மிகவும் போற்றத்தக்கது. நான் நினைக்கிறேன் 15 அல்லது 16 புத்தகங்களை அவர் வெளியிட்டு இருக்கின்றார். அது ஒரு பெண் படைப்பாளியாக இருந்து கொண்டு தனக்குள்ள வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு பெரிய அளவிலே அவருக்கு கை கொடுப்பதற்கு, உதவி பெறுவதற்கு பலர் உதவி இருக்கிறார்கள். இருந்தாலும் பெரிய அளவிலே அப்படியெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு பெண்மணி, தென்னிலங்கையில் இருந்து வந்த ஒரு பெண்மணி இவ்வாறு கொழும்பில் அரசோட்சி முழு உலகிலும், முழு இலங்கையிலும், அதே போன்று தன்னுடைய எழுத்துக்களால் முழு உலகிலும் அவர் இன்றைக்கு பிரபல்யம் பெற்ற ஒருவராக இருந்து வருகிறார். இதற்கிடையிலே அவர் சாதித்த பல சாதனைகளை சொல்ல வேண்டும். அவர் சிறந்த நூல் விமர்சகர், சிறந்த விமர்சகர், சிறுகதை எழுத்தாளர், கவிதாயினி.
அவர் ஒரு சிறந்த விமர்சகராக இருந்தாலும் கூட அவருடைய விமர்சனங்கள் யாரை விமர்சிக்கின்றோமே அவரை தட்டி கொடுத்து முன்னேற்றி அவர்களுக்கு கை கொடுத்து முன்னேற்றம் செய்வதாக அமைந்திருக்கின்றதை தவிர ஒரு காலமும் ஒரு சில விமர்சகர்களைப் போல அவரை மட்டம் தட்டி அவர்களை வளர விடாமல் செய்கின்ற அந்த பணியை அவ்வாறு அவர் ஒரு காலமும் செயல்பட்டதில்லை. அவர் எழுதிய விமர்சனங்களிலே நான் நினைக்கின்றேன் 100-150க்கு மேற்பட்ட விமர்சனங்களிலே எத்தனைமா 100 ஒரு மனக்கணக்காக 100-150 எழுதியிருப்பார் என்றால் 160க்கு மேற்பட்ட விமர்சனங்களை அவர் எழுதியிருக்கின்றார். பிரபல்யங்களுக்கான விமர்சனங்களை எழுதுகின்ற பொழுது அந்த பிரபல்யங்களின் புத்தகங்களை இன்னும் பலர் வாசிப்பதற்கு உதவுவதாக அவருடைய எழுத்து அமைந்திருக்கின்றது. புதிதாக எழுதுவர்களை பற்றி அவர்கள் எழுதுகின்ற பொழுது அந்த எழுத்தாளர்கள் மென்மேலும் வளர்ந்து வருவதற்கான படிக்கல்லாக அவருடைய விமர்சனம் இருந்திருக்கின்றது. இவ்வாறெல்லாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அவரை பற்றி எல்லோரும் அறிந்திருக்கின்றீர்கள். இங்கேயும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டன. இன்னும் பல நிகழ்வுகள் இங்கே தொடர்ந்து நிகழ காத்திருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் அவர் ஒரு சகோதரி தான், எனக்கும் சகோதரி தான். அது என்ன உனக்கு மட்டும் என்ன விசேஷம் அப்படி என்று சொல்லி கேட்பீர்கள். அதாவது நான் பயின்ற பாபுல்லசன் மத்திய கல்லூரியிலே அவரும் இணைந்து கற்றவர். அதனாலே அவர் எனக்கு உரிமையுள்ள தங்கை. நான் பாபுல்லசனில் எப்போது போய் பேசினாலும் அங்கே இப்போது பாலர் பிரிவிலே இருக்கின்ற பிள்ளையை கூட என் தங்கச்சி என்று அழைப்பேன். என் பேத்திக்கு பேத்தி வயசான அந்த பிள்ளையும் கூட எனக்கு சகோதரி ஆகிறாள். அவள் நான் படித்த கல்லூரியிலே இப்போது பயின்று கொண்டிருப்பதனாலே. அதனாலே எனக்கும் ரிம்சா அவர்களுக்கும் உள்ள சகோதர பாசம் இங்கே இருப்பவர்கள் எல்லாரையும் விட கூடியது. சபையிலே சித்தி கனிவா இருக்கிறார், அவருக்கு ஒரு பங்கு சேரும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அந்த உரிமையோடு அவர் தென்னிலங்கையை சேர்ந்தவர். பல மாவட்டங்களை தாவி பல மாகாணங்களை தாண்டி அவர் எப்படி சபரகமை வரக்காப்புளை பாபுல்லசன் மகாவித்யாலயத்திலே வந்து அவர் உயர்தரம் கற்றார். அப்படியாக ஒரு பரம்பர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் வெளிகம, பின்னாலே பயின்றது உயர்கொலி பயின்றது வரக்காப்புளை என்னுடைய பாபுல்லசன் மகாவித்யாலயம். அதன் பிறகு அவர் கொழும்பில் வந்து இவ்வளவான சிறப்பான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை இன்னும் மென்மேலும் பல படிகள் ஏறி அவர்களுடைய தமிழ் பணி இன்னும் மென்மேலும் உயர வேண்டும். அதன் மூலம் இன்னும் பல நூல்கள், பல விமர்சனங்கள், பல கட்டுரைகள் இந்த தமிழ் உலகிற்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்தவனாக வாழ்த்தியவனாக என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். தனக்கே உரித்தான அந்த தனித்துவமான வெண்கல குரலிலே வாழ்த்துறை வழங்கிச் சென்ற தமிழ் தென்றல் அலி அக்பர் அவர்களுக்கு எமது நன்றி. இந்த வேளையிலே எமது நிகழ்ச்சியின் பிரதம அதிதியாக இங்கே வருகை பூத்திருக்கும் முன்னாள் கைத்தொழில் வாணிபத்துறை அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவருமான கௌரவ அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்களை நாம் இந்த வேளையிலே வருக வருகவென்று வரவேற்று மகிழ்கின்றோம்.